நான் இப்போது ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுங்காட்டி நான் இப்போ காட்டுக்கு மாடு பிடிக்கிறதுக்கு வந்தேன். புது இடம்னு நினச்சிக்காதீங்க, காட்டுக்கு மாடு பிடிக்கிறதுக்கு வந்தேன். அதுங்காட்டி சும்மா தான் கூப்பிட்டேன். நான் என்னோடய செல்வி ஜிஎஸ்னுக்கிற நேமை க்யூட் லிட்டில் கிங்குன்னு மாற்ற போகிறேன் கைஸ். மாடு பிடிக்கிறதுக்கு வந்தேன். இருங்க மாட்டை காட்டுறேன். இப்போ இங்கே வரும்போது இந்த கழுகரகுன்னு நினைக்கிறேன் கைஸ், தெரில. இந்த இறகு எடுத்து இந்த வீட்டுக்கு கொண்டு போகிறேன் கைஸ். ஏய் என் வந்து முட்டிருங்க கைஸ், கொம்பு சண்டை போட்டு உடஞ்சிருச்சு. நாங்கள் எங்கள் மாட்டு காட்டில் கட்டியிருந்தோம். இன்னொரு மாட்டு கூட சண்டை போட்டு உடஞ்சிருச்சு. ஒன்றொருத்தவங்க மாடு அத்திட்டு வந்து சண்டை போட்டு உடஞ்சிருச்சு கைஸ். அதுக்காட்டி கொஞ்சம் பார்த்து தான் வச்சுருக்குறோம் வீட்டில். எப்பாச்சும் ஒரு நாள் காட்டுக்கு வரும். எங்கள் அம்ச்சி நாளையிலேருந்து வேலை இல்லாதங்காட்டி டெய்லி காட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாங்க. நான் வந்து காலையில் எடுக்கிறேன் கைஸ், இல்லைன்னா சாயங்காலம் எடுக்கிறேன். பால் கறக்கிறது வந்து நைட் 2 மணிக்கு கறந்துடுவாங்க, காலையில் நைட்டு. அப்புறம் தான் சாயங்காலம் பால் கறக்கையில் கூப்பிட்றேங்க. அங்கே ஒரு ராட்வீலர் இருக்குது கைஸ். இப்போ போய் நான் காட்டினாலும் காட்டுவேன். முடிஞ்சு அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா காட்ட முடியாது, இல்லைன்னா காட்டுறேன். அங்கே ஒரு மாடு நிற்கிது. இந்த மாடு ஏமாந்தால் எங்கள் மாடு ஏமாந்தால் அங்கே போனால் இடுக்கு. இருங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிடலாம் மேம்ச்சி. இங்கே வருங்க, இருங்க மூக்கணங்க இருக்கு, காதுக்கு வெளியே வந்துருச்சு. அது எடுத்துக்குமே இருக்கு, பார்த்துக்கலாம். எடுக்கலினா வேணால் நம்மளே போய் வந்துருச்சு விட்டுருங்க. காது ஆட்டியில் வந்துருக்கு. இதாங்க எங்கள் மாடு. எங்கள் கிட்ட போய் காட்டுறேன். சாகு ஒன்றும் பண்ணாது, ஏமாந்தால் கொஞ்சம் கொம்பாட்டும் பழகிட்டா ஓகே. கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். சளி கைஸ், அதுங்காட்டி தான் இருமுறேன். சாரி கைஸ், தும்முறேன் இருமுறேன்ட்டு. வீட்டுக்கு போயிட்டு ரிவீல் பண்ணுறேன் கைஸ். இல்லை, நான் ரோட்டில் போய் சின்ன சின்ன கிளிப்பாட்டை எடுப்பேன், கட் பண்ணி அப்படியே பாருங்கள். வீட்டுக்கு போய் அப்படியே காட்டுறேன். ஏற்ற மாட்டேன். போலாம் மேம்ச்சி, மெதுவா போ. இழுக்கிறதுலயே இருக்குது. போ. அது இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி தெரியல. போ. இழுக்கறதுலே இருக்குது. அதுக்கு நம்ம வரக்கு முன்னாலே மேஞ்சிருந்தா சரியா போயிருக்கு. அம்ச்சி கைஸ், எங்கள் அம்ச்சி பார்த்துக்குங்க. எப்போ இன்னைக்கு போன மாதிரி தான் கிட்ட வந்தால் அப்படி மெதுவாக போகலாம்.
பாருங்க அங்கே ஒரு மாடு நிற்கிதா, அது இழுக்கு, அதை பார்த்து சண்டை வர்றதுக்கு நம்ம கம்முன்னு இழுத்துட்டு போயிடும். ஆனால் இப்படி மறுபடியும் ஒன்றொரு கொம்பு முறிஞ்சிருங்க. சரி, அந்த முறிஞ்ச இடத்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் லைவாக காட்டுறேன். கட்டு போட்டிருக்கு கைஸ். டாக்டர் வந்தாங்க, சனை பிடிச்சி சனை ஊசி அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க, விட்டோம். போகலாம் சி, வாங்க கைஸ் போகலாம். அப்படியே போக ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு மாத்திரை கொடுத்துடலாமாடா? கொடுத்துடலாம் சி. ரொம்ப தண்ணியாட்டா போடுதா? போயிருக்குது. வயிற்றால போகுது கைஸ், ஏன்னு தெரில. பாம்பு சட்டை சாப்பிட்டாலும் வயிற்றால போவோம். அதுங்காட்டி நாங்கள் போய் தக்காளியில் மாத்திரை வச்சு கொடுக்கலான்ட்டுக்கிறோம். தக்காளியில் மாத்திரை வச்சு கொடுத்தா நல்லதாம்மா. வம்சி அடித்தாங்க, ஏன் குறுமுண்டு இழுக்கும். இன்றைக்கி ஏன்னா இழுக்கல, மாடு திருச்சி அடியிலேருந்து அந்த மாட்டுக்கிட்ட போகிற இழுத்துச்சுன்னா அடி வாங்கு. மினிமம் ஒரு நாள் 2-3 அடியாச்சும் வாங்கியிருக்கேன். இது வாத்தியாரோட ஆடு கைஸ். இது ஒரு கிடா முட்டுறவருன்னு நினைப்பேன் நானே. அது பயந்து ஓடுது, ஏன்னு தெரில. பயந்தாங்கோழியாக தாக்குது. சுத்தம். பாருங்களேன், நீ ஒரு நாய் எப்படி பார்க்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த நாய் கொஞ்சம் கடிக்க வந்துருக்கு கைஸ். சாணி ஓட மாட்டாக்குது. அதே மாதிரி தான். ஐயோ ஐயோ கிட்ட வராத, சரி போ. வயசு எப்படி போடு பாருங்க. காக்க போகிற மாதிரி சரிங்க. அது தண்ணி குடிக்கல வேகமாக வரும் பாருங்க, ஓடி வருவாங்க. நீங்கள் காட்டுறேன், தாலி திறந்து வைக்கணும். எங்கே போயிட்டு காட்டுறேன். மாத்திரை கொடுத்துருவோம் நினச்சி, ஒரு மாத்திரையாச்சு. ஆமாம் ஆமாம், நீ தக்கோழி அம்மாட்ட வாங்கிட்டு போன்னு அந்த மாத்திரை கிட்ட தாலி கிட்ட கட்டிட்டு தாலி திறந்து போக போக தக்காளி ஒன்று கொடுமா, தக்காளி ஒன்று கொடு. மாட்டுக்கு வயிற்றால வருது. இருங்க வரும் பாருங்க, இருக்கு காட்டுறேன். வரும் பாருங்க, வருது விலகு எங்கே வெளியே வருது. சொல்லிட்டேன்ச்சி. அட பட்டாசு காத்து ஒன்றுக்கு போய் எங்கே சாமந்தா. தாலியில் என்னென்ன போடுவோம்னா தவிடு, புண்ணாக்கு, அப்புறம் ஒரு அரிசி மாவு போடுவோம். அப்புறம் தீவன தட்டு, அதை பச்சை தட்டாட்டாக இருக்குது, லைட்டாக பச்சையாக இருக்குது. ஆனால் காயில் அதை போட்டுருவோம். அப்புறம் அது மூஞ்சுன்னா காட்டுக்கு நைட்டு போய் எடுத்துகிட்டு வர முடியாதுங்கங்காட்டி அங்கே இதில் ஒரு இது வச்சுருக்குது அமிச்சு, இதில் ஒரு இது வச்சுருக்குது கைஸ், தட்டு வரத்தட்டு. எங்கள் அது காட்டுறோம் பாருங்க. இதை எடுத்து போட்டுரும். சைடில் மட்டும் கருப்பாக இருக்குது, அது கதிக்க மழை வெஞ்சு கருப்பாயிடுச்சு. தவிடு, புண்ணாக்கு, அரிசி மாவு போடுறோம் கைஸ். அப்புறம் அதுவும் இல்லாமல் தண்ணி நிறையா 3 பக்கெட் ஊற்றிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் வயிற்றால வரங்காட்டி ஒன்றோட நிறுத்திட்டோம். அப்புறம் அது மூஞ்சுன்னா காட்டுக்கு நைட்டு போய் எடுத்துகிட்டு வர முடியாதுங்கங்காட்டி அங்கே இதில் ஒரு இது வச்சுருக்குது கைஸ், தட்டு வரத்தட்டு. எங்கள் அது காட்டுறோம் பாருங்க. இதை எடுத்து போட்டுரும். சைடில் மட்டும் கருப்பாக இருக்குது, அது கதிக்க மழை வெஞ்சு கருப்பாயிடுச்சு. தவிடு, புண்ணாக்கு, அரிசி மாவு போடுறோம் கைஸ். அப்புறம் அதுவும் இல்லாமல் தண்ணி நிறையா 3 பக்கெட் ஊற்றிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் வயிற்றால வரங்காட்டி 1ஓட நிறுத்திட்டோம்.
பாம்பு சட்டி சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி சாப்பிட்டாலும் வயிற்றால போகுமாம்மா அமிச்சு சொன்னாங்க. பாருங்க வந்து அந்த சந்துக்குள்ளே உருட்டிட்டு போ, கட்டி தான் வச்சுக்கிது, சந்துக்குள்ளே வந்து உருட்டிட்டு போயிருப்பாருங்க. அங்கே காலையில் அங்கே கட்டிடுவோம், மத்தியானம் சாயங்காலம்லாம் அங்கே இருக்கும். நைட்டு மழை வரக்கூடாதுங்கிறங்காட்டி இங்கே இருக்குது. அந்த பெருசாக முன்னால் வீடாட்டாக்குள்ள கைஸ், அது மாட்டுக்கொட்டை முதல்ல நிறையா மாடு இருந்தங்காட்டி அங்கே வச்சுருந்தோம். இப்போ கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் அங்கே, மாட்டுக்கு இங்கே வச்சுருவோம். முதல்ல காளை மாடு இருந்தது கைஸ், அது விற்றுட்டோம். அப்சிக்கு வயசானங்காட்டி அப்சி இறந்துட்டார். அதுக்காட்டி மாடு பால் கறக்கிறது கம்மி பண்ணிடுச்சு, ஏன்னு தெரில கைஸ். பாருங்க எப்படின்னாக்கு நாம தான் அந்த சந்துக்குள்ளே ஊட்டி விட்ரு கைஸ். அப்போ உள்ளே போகும், அப்புறம் நம்ம பிடிச்சிப்போம். இந்த தக்காளியில் தான் கைஸ் இது வச்சு மாத்திரை வச்சு கொடுப்போம். அங்காட்டி சாத்துக்கு தக்காளி அழிச்சு கொடுத்தா டாக்டரு இன்னொரு ஆள் சொன்னார், கோயிலுக்கு போகிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, எங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க. அங்காட்டி அப்படி கொடுத்தோம், கொஞ்சம் சரியாகுது. அப்புறம் மறுபடியும் ஏன்னு தெரில, நான் ரோட்டில் காமிச்சல கைஸ், அந்த மாதிரியே போடுது, ஏன்னு தெரில கைஸ். சரணேங்கம்மா, உள்ள மாத்திரை வச்சிட்டீங்களா அமிச்சி காட்டுங்க. வாழ எனக்கு குளிச்சுடுவாங்க, மாட்டு பொங்கல் வைக்கலான்னு துணிச்சுடுவான் மாமிச்சி. அடி இதை துப்பியது கைஸ், ஏன்னு தெரில. மூக்கணங்க இருக்குது, அடி போனது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்குறோம். உங்கள் அப்பா வந்தாருன்னா விளாக் போகிற மூக்கணங்கயிறு மாட்டுறது. ஏம்ச்சி ஏம்ச்சி அப்படி பிடிச்சிங்க, ஏன் அப்படி இப்படி அந்தாந்து வைக்கிறது? துப்பிடுதா? தக்காளி சாப்பிட்டு மாத்திரை மட்டும் துப்பிடு. தக்காளி தின்னுட்டு இருங்க, நான் உனக்கு கொடுத்துருவேன். சரி கைஸ், நான் நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். அப்போ வரேன், நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். உட்காந்துருக்கிறது எங்கள் அம்மா, நான் நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன்.